பாட்டியும் தாத்தாவையும் விட்டுட்டு கிளம்புறாரு நம்ம விஜய். இங்கே விஜய் வந்தோடனே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு எந்த சொத்து சுகமும் வேணாம்னு சொல்லிட்டு காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ புரியுதா அத்தை? எனக்கு நான் காசுக்காக வந்து அப்படிலாம் பண்ணலை, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது அது வந்து விஜய் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து சாரதாவும் ஏற்றுக்கிறாங்க. அடுத்து விஜயும் காவேரியும் வந்து அவங்களுக்கு விஜய் தங்கின அந்த ரூப்லேயே வந்து தண்ணி கொடுத்து நடத்துகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார். அதனால் காவேரி வந்து மனசு கஷ்டத்தோடு சொன்னால் கேளுங்க, ஏன் தாத்தா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி, என்னால் எடுக்க முடியல, எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி. தாத்தாவும் பாட்டியையும் விட்டுட்டு நான் பிரிஞ்சதே கிடையாது. நான் வெளியே போனால் கூட சரி அவங்கக்கிட்ட நான் போயிடுவேன். ஆனால் அவங்களே இப்படி பண்ணும்போது நான் என்ன பண்ணுறது? உன்னை ஏற்றுக்கினா நான் இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல அப்படின்னோடனே கண்டிப்பாக ஒரு நாள் மனசு மாறுவாங்க. நீங்கள் ஏன் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் கர்ப்பமாக இருக்கிறது சொல்லலை விஜய் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து காசுக்காக தான் வந்து என் பொண்ணை வந்து நடிக்க வந்தவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் தாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்லலை. கண்டிப்பாக என் தாத்தாவும் பாட்டியும் மனசு மாறுவாங்க. என் தாத்தா ஆல்ரெடி வந்து நான் இல்லாமல் இருக்க மாட்டார். ஆனால் என் பாட்டி தான் பிரச்சனையை பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக பாட்டி மனசு மாறுவாங்க, நீ கவலைப்படாத, சீக்கிரமாகவே பாரு, உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறோன்னே எனக்கு தெரியும் விஜய் அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம் காவேரி அப்படின்றாங்க. என்ன விஷயங்க அப்படின்னோடனே, நம்ம பாப்பாவோட அசைவுகள் உனக்கு தெரியுதா காவேரி அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க காலையில் தாங்க எனக்கு வந்து அப்படியே லைட்டாக வந்து ஊறின மாதிரி இருந்ததுங்க, அப்படியே இந்த சைடில் அப்படி நகர்ந்த மாதிரி இருப்பீங்க, நீங்கள் வேணால் கேட்குறீங்களா அப்படின்றாங்க. கேட்குறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு பார்க்குறாரு. இப்போ கையை வைங்களேன், இந்த சைடு வைங்க அப்படின்றாங்க. இந்த சைடு வச்சோன்னே லைட்டாக அப்படியே இது மாதிரி இருக்குது. ஆமாம் காவேரி எனக்கு தெரியுது அப்படின்றது. தெரியுதா அப்படின்றாங்க. காவேரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த மூமெண்ட்டு. காவேரி இன்னும் பாப்பா நல்ல மூமெண்ட் ஆகும்போது அப்படியே எட்டியெல்லாம் உதைக்குமாம்மா, அது எப்போ காவேரி? அதுக்கு இன்னும் மாதம் இருக்குங்க. இப்போது லைட்டாக அதிர்வு தெரியுதில்ல உங்களுக்கு? ஆமாம், எனக்கு கூட காலைல ஃபீல் ஆச்சு, அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். காவேரி ப்ளீஸ் டி, எப்போ ஃபீல் ஆனாலும் என்கிட்ட சொல்லிடி, நான் உடனே வந்து தொட்டு பார்க்கணும்டி, ப்ளீஸ்டின்றாரு. சரிங்க, இதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தொட்டு பார்க்க போகிறீங்க, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உணர போகிறீங்க, இது எல்லாம் நடக்க தான் போகுது. இதுக்காக தான் காவேரி நான் அவ்வளோ நாள் காத்திருந்தேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றுலேயே வந்து கிஸ் பண்ணுறாரு விஜய். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ கொடுத்துருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே தாத்தா பாட்டி மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. விஜய் வந்து இப்படி பண்ணிட்டானே, ஏன் இப்படிலாம் பண்ணா, நம்மளை விட்டுட்டு ஏன் போனா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. எங்கள் சித்தப்பா வந்து கேட்குறாரு, மாமா ஒரு விஷயம் மாமா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னோடனே, இந்த மாதிரி விஜய் வர ஆஃபீஸ்க்கு கூட வர்றதில்ல, அதனால் ஆஃபீஸ் நிர்வாகம் வீட்டு நிர்வாகம் எல்லாமே நானே பார்த்துக்கிறேனே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், விஜய் வந்து வராமலாம் இருக்க மாட்டான், கண்டிப்பாக வருவான், அதனால் இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் பார்க்க வேணாம், பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைப்பா, அவர் சொல்கிறதும் கரெக்டு தானேப்பா, யாரும் இல்லாமல் போனால் என்ன ஆகும், விஜய் வரும்போது வரட்டும் அப்படின்றாங்க. பாட்டி வந்து ஆமாம், இவர் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது, இதெல்லாம் விஜய் தான் டிசைட் பண்ணணும், நான் டிசைட் பண்ண முடியாது, அதனால் விஜய் வர்ற வரைக்கும் ஆஃபீஸ் நிர்வாகத்தை ஆஃபீஸே பார்த்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மனுஷன் மட்டும் இறங்கவே மாட்டேங்கிறாரு, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து அவங்களுக்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா செய்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சாரதா பூரிச்சு போகிறாங்க. விஜய் இப்படிலாம் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிம்மதி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வேலைக்காக கிளம்புறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆஃபீஸ் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு அப்படின்னோடனே, இல்லை காவேரி நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ போயிட்டு தாத்தா கிட்ட எல்லாமே என்னென்ன இருக்குது அங்கே எல்லாமே சொல்லிட்டு வர போகிறேன், ஏன்னா இவ்வளோ நாள் நான் வந்து அதை அங்கே ஒர்க் பண்ண இல்லையா அப்படின்னோடனே, ஏங்க எதுக்குங்க இதெல்லாம், தாத்தா மனசு கஷ்டப்படுவார்ல அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம் காவேரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து பாட்டி வந்து, என்னடி திடீர்னு உன் புருஷன் கிளம்புறான், வந்துடுவார்ல அப்படின்னோடனே, பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் வந்துடுவார் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி இருந்தாலும் அங்கே போகிறானே அதான் பயமாக இருக்குது, இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் விஷயம்லாம் இருக்கா அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னார். பாவம் இந்த பையன் பணக்கார பையனாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. விஜய்